அதாவது தினம் தினம் அந்த நாளுக்கு ஏற்றவாறு முத்திரைகளை நமக்கு சிறப்பா வழங்கிட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பு. அதே போன்று இன்றைய நாளில் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவாரி முத்திரையுடைய பலன் என்ன அப்படின்னா, நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும், அதுபோக எண்ணிய எண்ணங்கள் ஈடவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முத்திரைன்னு சொல்லப்படுது. இந்த முத்திரையை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, உங்களுடைய கைகளில் வலது கை இடது கை ரெண்டு கையும் சேர்த்து செய்ய போறோம். இரண்டு கையில் இருக்கக்கூடிய நடுவிரல் மோதிரவிரல் ரெண்டையும் இப்படி உள்ள மடக்கணும். இப்படி உள்ள மடக்கிக்கணும். மடக்கிட்டு கட்டை விரல் கொண்டு இப்படி தொட்டுக்கணும். அதே மாதிரி இடது கையும் தொட்டுக்கணும். இப்படி ரெண்டு கையும் தொட்டுட்டு இடது கையை மடக்கி கீழ்முகமா வச்சுக்கணும். தொப்புளுக்கு நேரம் இடது கையை மடக்கி கீழ்முகமா வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த விரல் இல்லைங்களா, அந்த விரல் இந்த சுண்டு விரல் பகுதி மற்றும் ஆள்காட்டி விரல் பகுதி இது ரெண்டும் தோன்ற மாதிரி மேல வச்சுக்கணும். பாலம் மாதிரி இப்படி பாலம் மாதிரி தோன்ற மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உட்காந்துக்கணும், அமர்ந்துக்கணும். கண்களை மூடி அமர்ந்துக்கிட்டு ஒரு சொல் சொல்ல போறோம். ரெண்டு எழுத்து மட்டும், ரீ மற்றும் இம். இந்த ரீங்கிற மந்திரத்தை அப்படியே மெதுவா சொல்லிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, நியாயமான தேவைகள் எது நியாயமான தேவையா இருக்குதோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குருமாதையும் இறைவனையும் வணங்கிக்கிட்டு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்க. இதை அப்படியே ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடத்துக்கு நீங்க அப்படியே சொல்லிருக்கலாம். அல்லது ஒரு 21 முறை கவுண்ட் வச்சு நீங்க சொல்லிட்டு நீங்க நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அதிர்வலைகளை நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கணும். அந்த அதிர்வலை நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு அப்புறம் மெதுவாக கைகளை விடுவித்து நன்றி சொல்லிட்டு முடிவு செய்யும். ஸோ மறுபடியும் முத்திரைக்கு போகலாம். முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த குருவுக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு அதன் பிறகு இந்த 2 விரல்களை உள்ள மடக்கி கட்டை வலிச்சு குடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வலது கை ஆள்காட்டி விரல் இடது கை சுண்டு விரல் மேலையும், வலது கை சுண்டு விரல் இடது கை ஆள்காட்டி விரல் மேலையும் இருக்கிற மாதிரி வச்சு தொப்புள் நேரம் வச்சுக்கிட்டு கண்களை மூடி அமர்ந்து மெதுவாக உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டு அப்படியே நீங்க அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றீங்க. ரீ மற்றும் இம் ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ரீ 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 நான் 5 முறை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க இந்த ரீங்கிற மந்திரத்தை நீங்க 5 நிமிஷம் அலாரம் வச்சுக்கலாம், அல்லது 10 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு சொல்லலாம், அல்லது 21 முறை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சுக்கிட்டு செய்யணும். சரிங்களா? அந்த ஸ்ரீவாரிங்கிறது பாத்தீங்கன்னா திருப்பதி மலையில பெருமாள் முதல்ல கால் வைத்த இடமாக முன்னோர்களால் சொல்லப்படுது. அந்த இடத்த பாத்தீங்கன்னா பிரம்மா பூஜை செய்வாராமா. ஸ்ரீவாரி உற்சவம் சொல்லிட்டு பிரம்மா ஒரு விழா மாதிரி செய்வாரு. அந்த விழாவை தான் வருஷம் புரட்டாசி மாசத்துல திருப்பதி விநாயகபதி கோயில் நமக்கு மலையில செய்வாங்க. அந்த ஸ்ரீவாரி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையை தான் உங்களுக்கு மலை போல் நம்ம என்ன பண்றோம், இங்க வச்சுக்கிறோம். மலை போல வச்சு இதை இடது கை கீழே வச்சு வலது கையை மேலே வைக்கிறோம். சரிங்களா? அப்போ இடது பக்கம் லட்சுமி தேவியாகவும் வலது பக்கம் பெருமாளாகவும் இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம முத்திரையை வச்சு கண்களை மூடி நமக்கு தேவையான விஷயத்த சரியான விஷயத்தை நினைச்சுக்கணும். சரிங்களா? அதிக பேராசை இல்லாமல் எது சரியா இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு நீங்க கையை வைத்துக் கொண்டு அப்படியே கண்களை மூடி இந்த மந்திரத்தை உற்சாகம் சொல்லிட்டு அந்த அதிர்வலைகள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதன் பிறகு விடுவிச்சு நீங்க அந்த முத்திரையை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு தெய்வீக முத்திரையை இன்று கற்றுக்கொண்ட நீங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் மிக்க மிக்க நன்றி. இதற்கான வாய்ப்பு அளித்த எல்லா குருமார்களுக்கும் நன்றி. உடபாளையருக்கும் உடசங்களுக்கும் நன்றி கூறி விரைவினேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இன்றைய நாளில் அற்புதமாக நமக்கு ஒரு முத்திரைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.